திண்டுக்கல் மாவட்டம் வில்பட்டி பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வில்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பொலக்கவி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள கரடுமுரடான சாலையில் மழை காலங்களில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதேபோல குடிநீர் மற்றும் தெரு விளக்குகள், பேருந்து வசதிகள் என அடிப்படையாக எந்த ஒரு வசதிகளும் இல்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அடிப்படை வசதிகளை அமைத்து தரக்கோரி பலமுறை தெரிவித்தும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் வெளியில் வருவதற்கு கூட அச்சம் உள்ளதாக தெரிவித்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 ஆண்டுகளாக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் ஆம்புலன்ஸுகளோ இல்லை மித்த வாகனங்களோ இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அதிகமான கட்டணம் கேட்குறாங்க. இதனால் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. 30 ஆண்டுகளாகவே இந்த ஏரியா இருள் சூழ்ந்து தான் கிடக்கு. இங்கே ஒரு லைட் வசதி கூட கிடையாது. எத்தனையோ பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் காட்டு மாடு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கான தக்க நடவடிக்கை எந்த கவர்மெண்ட்டும் இதுவரைக்கும் எடுக்கலை. ஒரு தண்ணி எடுக்கணும்னா கூட அவசரமாக காலையிலையோ இருட்டுற நேரத்துக்கு முன்னாடியோ 1 கிலோமீட்டர் தூரமாக போய் நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. இதுவரைக்கும் ரோடு கூட உருப்படியாக போட்டதில்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 3 தடவை மட்டும் குறிஞ்சி நகரில் ரோடு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். 50 ஆண்டு காலத்தில் ஒரு 3 தடவை ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது. நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை IPS அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இக்கணம் KNR பரமசிவன், மாவட்ட தலைவர், வர்த்தக பிரிவு, தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்.